மக்களை 2022-23 அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய க்ரூசர் பைக்கை மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி நாங்கள் இந்தியா விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே வருத்தமாக இருக்குது. பயங்கரமான பிராண்டாச்சே, நான் இந்த பைக் வாங்கலான் இருந்தேனே, இப்போ இந்தியா விட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தமாக இருக்கும்போது இந்தியன் பிராண்டான ஹீரோ போய் அந்த பிராண்டோட இந்தியா ஆப்ரேஷன்ஸை டேக் ஓவர் பண்ணி நாங்கள் உங்களுக்கு 400cc ஹார்லி டேவிட்சனை தரோம் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ண பைக் தான் ஹீரோ ஹார்லி டேவிட்சன் X440. பட் இப்போ X440T. அந்த டீக்கு காரணம் என்ன? நியூ டெயில் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்த சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பழைய X440க்கும் இந்த புது X440Tக்கும் 72 சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். மக்கள், இந்த X440Tயை ஸ்டார்ட் பண்ணி ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னை ஃபஸ்ட் அட்ராக்ட் பண்ண விஷயமே இந்த எக்ஸாஸ்ட் நோட்டு தான். நல்லா லவுடாக இருக்குது. 440cc ரைட். 440ccனாலும் நிறைய பைக்ஸில் எக்ஸாஸ்ட் நோட் இந்த அளவுக்கு லவுடாக இல்லை. நான் ரைட் பண்ண அளவில் இந்த பைக்கில் நான் லவுடாக ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுபோல் ஒரு சில சின்ன சின்ன இம்ப்ரெஷன்ஸ் வந்து இந்த பைக்கில் எனக்கு இருக்குது, அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது X440 தான். பெரிய சேஞ்சஸ் டிசைனில் உங்களால் பார்க்க முடியாது. இந்த ஹெட்லைட் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ஆப்வியஸ்லி இது ஒரு ரெட்ரோ க்ரூசர், ரெட்ரோ ரோட்ஸ்டர் மிக்ஸ்டு க்ரூசர், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். இப்போ வந்து இந்த பைக்கை இன்னும் கொஞ்சம் பியூரா ரோட்ஸ்டர் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த டைனாமிக்ஸ் அப்படி தான் மேட்ச் ஆகுது இந்த பைக்கில். அதெல்லாம் நான் ரைட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் அது வந்து வரும் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். இண்டிகேட்டர்ஸ் எல்இடியாக கொடுத்துருக்காங்க. அதில் ஹார்லியோட பேட்ஜை நீங்கள் பார்க்கலாம். நைஸ் இண்டிகேட்டர் பார்க்குறது நல்லா இருக்குது. பட் அந்த ட்ரெடிஷனல் ஃபார்மெட் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. ரவுண்ட் ஷேப் இண்டிகேட்டர், ரவுண்ட் ஷேப் ஹெட்லாம்ப் அண்ட் ரவுண்ட் ஷேப் கிளஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரெட்ரோ ஸ்டைலில் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. என் நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்துருது. ஃப்ரண்ட்டில் KYB பிராண்டோட USD ஃபோக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 130mm டிராவல் உங்களுக்கு முன்னாடி கிடைக்குது. சஸ்பென்ஷனில் ஒரு சின்ன சேஞ்ச், ஒவ்வொரு பார்ட்லையும் பிரிச்சு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பழைய X440யோட சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் வந்து அந்த இம்பாக்ட் மேலே தெரியிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அப்படி இல்லை. ஏன்னா ஹேண்டில் பாரோட பொசிஷனை மாற்றி ரைஸ் பண்ணி தனியாக கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அதே மாதிரி இப்போ ரைட் பண்ணும்போது இம்பாக்ட் பெருசாக தெரியல, சாஃப்ட் ரேஞ்சில் தான் இருக்குது. ஆனால் அதே மாதிரி இந்த பைக்கோட வெயிட் கூட, அதனால ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி ஆப்வியஸ்லி நல்லா தான் இருக்க போகுது. ஃப்ரண்ட் ஃபெண்டர் பிளாக் ஃபினிஷ், மெட்டலில் இருக்குது. அண்ட் டேங்க்கும் மெட்டல் தான். புதுசாக நிறைய கலர் ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குன்றத ஸ்க்ரீனில் பாருங்க. உங்களுக்கு எந்த கலர் ஸ்கீம் பிடிச்சிருக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஃப்ரண்ட் ஃபெண்டர் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழே எக்ஸ்டெண்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக்லேயே வந்துருது. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல 320mm டிஸ்க், டுவல் சேனல் ABS அண்ட் இப்போ சுவிச்சபிள் ABSயும் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். இது புதுசாக பண்ணியிருக்க அப்கிரேட். ஃப்ரண்ட்ல MRF பிராண்டோட 100 செக்ஷன் டயர்ஸ், 18 inches அலாய் வீல். இது டைமண்ட் கட் அலாய் வீல், பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த பைக்ல மெயினாக எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயத்த அகைன் ஹீரோ அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா கூலிங் சிஸ்டம். இதோட கூலிங் சிஸ்டம் ஏர் as well as ஆயில் கூல் சிஸ்டமாக தான் கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூல்டா எதிர்பார்த்தோம், பட் அது நம்ம கிடைக்கல. 440cc ஏர் as well as ஆயில் கூல், 27.3 bhp, 38 Nm டார்க் at 4000 rpm, 6-speed gear box with assist slipper clutch யூஸ் பண்ணிருக்காங்க. 38 Nm டார்க் 4000 rpmல ப்ரொடியூஸ் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ அந்த டார்க் ரோல் வந்து ரைடருக்கு ஒரு எந்தூசியாசம் லெவல் வந்து கொடுக்குது. X440யோட ப்ரீவியஸ் யூசர்ஸ் சொன்னது வந்து இன்ஜின் ஸ்டாலிங் இஷ்யூ 10 km 15 km/h இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை இந்த டார்க் டியூனிங் மூலியமா ஓவர் கம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. லோ அண்ட் டார்க் இஸ் குட். மிட் ரேஞ்சில் நல்லா பவர் டெலிவர் பண்ணுது. ஆல்மோஸ்ட் 120 வரைக்கும் க்ரூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி ரிலாக்ஸ்டாக 120ல் க்ரூஸ் பண்ண முடியுது. அது இந்த பைக்கில் நான் ஃபீல் பண்ண ஒரு பெஸ்ட் பார்ட். நான் வார்த்தையில் நிறையா சொல்லலாம், பேப்பரை நம்ம வாசிக்கலாம், பட் இருந்தாலும் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பார்த்துட்டு வாங்க மக்களை. நம்ம கூட ஹார்லி டேவிட்சன் X440T இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கிரிப்பு வந்து ப்ளைனாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஒரு மாதிரி அந்த லைட்டாக அந்த கிரிப்பு மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ரைடில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிளச்சஸ் சாஃப்ட், ஓவர் சாஃப்ட்னு சொல்ல முடியாது, பட் இட்ஸ் சாஃப்ட். ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு இந்த எக்ஸாஸ்ட் நோட்டு பிடிச்சிருக்கு. நல்லா லவுடாக இருக்குது. ஸ்டாக்லேயே நல்ல எக்ஸாஸ்ட் நோட்டுங்க. ஆனால் அதே மாதிரி இந்த ஹேண்டில் பார், இந்த ரெண்டு விஷயம் இந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச விஷயம். இதுக்கப்புறம் என்னென்ன ப்ரோஸ் என்னென்ன கான்ஸ்ன்றதை ரைட்டில் பார்க்கலாம். போகலாம். கியர் ஷிஃப்டிங் இஸ் ஆல்சோ இன் அ ஸ்மூதர் பார்ட். பவர் டெலிவரி வித்தவுட் ஆக்சலரேஷன். உங்களுக்கு கிளஸ்டர் தெரியுதான்னு தெரியல. எனக்கு பின்னாடி சன் இருக்கனால என்னோட நிழல்னால அது லைட்டாக மறைகிற மாதிரி இருக்குது. பட் எனிவேஸ் இட்ஸ் விசிபிள். ஓ 10 km 11 km. ஓகே 440cc 11 km போகலன்னா எப்படி அப்படின்ற மாதிரி இருக்குது. 1700 rpm
2000 RPMல இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் கியர் 3000 ஹிட் பண்ணுறோம். 3000 தாண்டும் போது சீட்டில் வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. ஹேண்டில் பாரில் தெரியல, டேங்க்லையும் பெருசாக தெரியல. ஓகே 3500 சீட்டில், அண்ட் தென் அப்படியே டேங்க்கில் ஃபீல் ஆகுது. 4000 டேங்க்கில் ஃபீல் ஆகுது. ஆனால் அப்படியே வந்து சீட்டில் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஹேண்டில் பாரில் பெருசாக தெரியல, ஏன்னா தனியாக பொசிஷன் பண்ணியிருக்கனால மேபி அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். 4.5ல் இருக்கும். இப்போ 5000ல் இருக்கும். சீட் இப்போ ஹேண்டில் பாரில் தெரியுது 5000. பார் அண்ட் மிரரும் வைப்ரேட் ஆகுது. 4000ல் வைப்ரேட் ஆகுதான்னு பார்ப்போம். 4000 லைட்டாக வைப்ரேட் ஆகுது, பட் பெருசாலாம் ஓரளவுக்கு விசிபிளாக இருக்குது. பட் 4000 தாண்டிட்டோம் அப்படின்னா அந்த விசிபிலிட்டி ரேஷியோ வந்து அந்த வைப்ரேஷன் நல்லா கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி பாருங்களேன், அப்படின்னு சவுண்டு கேட்குது. எக்ஸாஸ்ட் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கியர் மேக்ஸிமம் 50. வாவ் 74. 101. 123 ப்ளஸ் போயிடுச்சு. பட் அகைன் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த த்ராட்டில் இந்த grip இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏதாவது கிரிப்பி பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கலாம். ப்ளைனாக இருக்கனால நல்லா இருக்குது, அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் அந்த நம்ம டீஆக்சிலேட் பண்ணும்போது ஒரு ஃபீல், டீஆக்சிலேட் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்றது தெரியல. ஸோ அது இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அந்த கிரிப்பி பேட்டர்ன் கிரிப் யூஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். ஸ்டாக்கில் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆக்சஸரியாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பவர் டெலிவரியில் வந்து நான் ஸ்பெஷலாக பார்த்த விஷயம் டார்க். அமேசிங்காக இருந்துச்சு, நல்ல டார்க் டெலிவரி. ஆனால் அதே மாதிரி இப்போ 4th கியரில் இருக்கேன். பவர் லேக்ன்றது இருக்கா இல்லைன்னு பார்ப்போம். ஸ்லோ பண்ணிட்டேன். 2000 RPM பிலோ 400. ஸோ 2000 RPM பிலோ 40 நல்லா இருக்குங்க க்ரூஸ் பண்ணுறதுக்கு. அந்த க்ரூசர் அப்படின்றத ஃபீல் பண்ண வைக்கிது. ஆனால் இப்போ நம்ம செகண்ட் கியர் போயிடுவோம். செகண்ட் கியர் போயிட்டு 20 பிலோ போயிடலாம். கேஷுவலாக போகுது. நைஸ், நல்லா இருக்கு. லோ அண்ட் கேலிப்ரேஷனாக இருக்கட்டும். ஆனால் அதே மாதிரி பவர் லேக் எந்த இடத்துலையுமே ஃபீல் பண்ண முடியல. ஸோ அதாவது இந்த செகண்ட் கியரில் 20 பிலோ போனால் அந்த இடத்துல சொல்கிறேன். எனிவேஸ் நம்ம வந்து 0 to 60 பார்ப்போம், எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. க்ரூசர்னாலும் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும் இல்லையா? 38 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது, 27 bhp ப்ரொடியூஸ் பண்ணுது. பேப்பர்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் ரியல் டைமில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதான் நமக்கு வேணும். ஸோ அதனால 0 to 60, 3, 2, 1 கோ. 2, 3. ஓகே, அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் அப்படியே வேகமாக போகுது. அந்த இடத்துல உடனே ஒரு ட்ராப்பு, அகைன் உடனே ஒரு பீக்கு. ஸோ இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான லெவல் அந்த இடத்துல. பட் அது அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் அது இமீடியட் லான்ச்சில் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். 0 to 100 பார்க்க முடியல. 3, 2, 1 கோ. எஸ், குயிக்காக தான் இருக்கு. என்னதான் க்ரூசர், அதனால ஸ்போர்ட்ஸ் க்ரூசர் அவங்க ரெடி பண்ணியிருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பிகாஸ் நிறைய ரோட்ஸ்டரோட காம்படிட் பண்ணுறாங்க. 60-0 ரியர் பிரேக்ஸை பார்ப்போம் எப்படி எஃபிஷியண்டாக இருக்குது அப்படின்னு. டயர் லைட்டாக வீல் லாக் ஆகி நின்று. ரியர் பிரேக்ஸ் நைஸ். in front brakes. செம ஸ்டாப்பிங். ஆனால் அதே மாதிரி இந்த பைக்கில் 2 ரைட் மோட்ஸ் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ரைட் மோட் உள்ளே போகலாம், ரோடு ரெயின். இப்போ ரோட் மோடில் இருக்குது. இது வரைக்கும் நம்ம ஓட்டினது எல்லாமே ரோட் மோட். இப்போ ரெயின் மோடுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஆனால் அந்த லெவலான டார்க்கை ஃபீல் பண்ண முடியல. மேப் லைட்டாக கீழே போன மாதிரி இருக்குது, பட் ரொம்ப இருக்கா அப்படின்றதான் கேள்வி. இப்போ நம்ம இந்த பைக்கோட சஸ்பென்ஷனை டெஸ்ட் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் பார்க்கலாம், ஒரு கிராவலான ரோடு. இதில் எப்படி இருக்கு? சாஃப்ட் நேச்சரில் தான் இருக்குது. ஸ்டிஃப்லாம் சொல்ல முடியல. நல்லா பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் கருத்து. இப்போ நம்ம டர்னிங் ரெடிஸ் பார்க்கலாம். போய்கிட்டே இருக்குது. எவ்வளோ பெரிய ரோடுனாலும் திருப்புறதுக்கு
கொஞ்சம் நீங்கள் ஒரு தடவை பின்னாடி போய் தான் வந்து திருப்புற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ரோடு வந்து எவ்வளோ பெரிய ரோடாக இருக்குது. இதில் நான் ஒரு யூட்டன் போடுறேன், நல்லா ஏறி போய் யூட்டன் போடுறேன். வெயிட் வர 190 கிலோவுக்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சிட்டி மேனுவரிங் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தான் மேனுவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா டர்னிங் ரேடியஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் வெயிட் ஒரு பக்கம் இருக்குது. இதில் தான் சஸ்பென்ஷனை பார்க்கணும். இப்போ ஸ்பீடாக போகும்போது எதுவுமே தெரில, ஸ்லோவாக போகும்போது நைஸ், நல்லா கேலிப்ரேட் ஆகிருக்கு. சின்ன சின்ன பம்ப்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரியல, அதாவது சின்ன சின்ன பள்ளமேடெலாம் நமக்கு பெருசாக ஃபீல் ஆகலை. இப்போ நம்ம க்ரூசிங் ஸ்பீட்னு ஒரு விஷயத்தை பார்க்கணும். இது ஒரு க்ரூசர், ஸோ அதனால் நம்ம ஒரு ஜென்டல் க்ரூசிங் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அந்த இனிஷியல் ரேஞ்ச் ஆஃப் டார்க்கில் மட்டும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பவரில் இருக்குது ரெயின் மோடில். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 90 க்ரூஸ் பண்ணுறோம், கேஷுவலாக ரிலாக்ஸ்டாக போகுது. 5th கியர். இதில் இன்னொரு விஷயம், லிக்யூட் கூல்டு கொடுக்கல, ஏரோசோலஸ் ஆயில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, கொஞ்சம் அவுடேட்டடாக ஃபீல் ஆகுது. 6th கியர் போட்டாச்சு, கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டருமே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 109 110. இப்போ இதுவே வந்து கேஷுவலாக தான் இருக்குது இந்த பைக்குக்கு. நைஸ். இதுக்கு மேலே போனோம் அப்படின்னா கொஞ்சம் அக்ரெசிவாக ஃபீல் ஆகுது. பட் 120 அப்படின்றது நல்ல க்ரூசிங்காக எனக்கு தெரியுது. அந்த வெயிட் வந்து நல்லா பேலன்ஸ் ஆகுது ரோட்ல. நல்லா காற்று எதிராக தான் அடிக்குது, எதிர்காத்து அடிக்குது. எதிர்காத்து அடித்தாலும் எதிர்த்து போகிற மாதிரி இருக்குது இந்த வெயிட் அப்படின்றது தான் என்னோட கருத்து. க்ரூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம என்ன பர்ஃபார்மன்ஸ் அது இதுன்னு பார்த்தாலும் இந்த பைக்கோட கோர் வந்து க்ரூசிங் தான், க்ரூசர் பைக் தான். இது வந்து ரோட்ஸ்டர் கேட்டகரியில் மேப் பண்ணுறாங்க. எனக்கு இந்த பைக்கை ஹைவேல க்ரூஸ் பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கு. பிகாஸ் நீங்கள் பாருங்கள், நான் 60 கியர் போட்டிருக்கேன். இப்போ நான் ஸ்லோ பண்ணுறேன், ஸ்லோ பண்ணிட்டு அவ்வளோதான். நான் கியரை டவுனே பண்ணல, பிகாஸ் அதுக்கு நெசசரி இல்லை. இப்போ நான் வந்து க்ரூசிங்கில் தான் இருக்கேன். நீங்கள் பாருங்க, அப்படியே அகைன் பவர் ஜென்ரேட் ஆயிடுச்சு. 120 பக்கம் போயிட்டு இருந்தோமா, இப்போ அவ்வளோதான். அகைன் அதே பவர் எடுத்துருச்சு. 120ன்றது நல்ல க்ரூசிங்காக இருக்குது இந்த பைக்கில். 100க்கு மேலே சூப்பர் க்ரூசிங். 100ல ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது, அதே மாதிரி ஸ்பீடாகவும் போகிற மாதிரி இருக்குது. வெயிட் நல்லா பேலன்ஸ்டாக இருக்குது. அதில் நமக்கு வைப்ரேஷன் தெரியல. இப்போ நான் 112 கிட்ட க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹேண்டில் பார்ல தெரியல வைப்ரேஷன், சீட்டில் லைட்டாக தெரியுது, டேங்க்லேயும் லைட்டாக தெரியுது. ஸோ இந்த 2 விஷயம் நான் ஃபீல் பண்ணுது. அது வெயிட் கூட அதே மாதிரி இது லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின், அதனால அந்த வைப்ரேஷன் பொதுவாக இருக்க தான் செய்யும். எனக்கு இந்த பைக்கில் பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருக்குது. டார்க் டெலிவரி, அதுக்கப்புறம் ரைட் பைட் த்ராட்டிலோட ரெஸ்பான்ஸ், அதுக்கப்புறம் அந்த கியர் ஷிஃப்டிங், கிளச் ஆக்சஸ் பண்ணுறது, இந்த கிளஸ்டரோட விசிபிலிட்டி சூப்பராக இருக்குது. கியர் ஷிஃப்டிங் சாஃப்டாக இருக்குது. ஹீரோ பைக்ஸில் பொதுவாக இது இருக்காது, ஏன்னா ஸ்டிஃபாக இருக்கும். கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி டஃப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இப்போ கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஹேண்டில் பார் லென்த்தாக இருக்கனால நிறைய கிளாசிக் ரெட்ரோ பைக் லவ்வர்ஸ்க்கு இந்த ஹேண்டில் பார் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். இது அந்த ரோட்ஸ்டர் ப்ரொபோஷனை மீட் பண்ண வைக்கிது. அதே மாதிரி கம்ஃபர்டபுளாக க்ரூஸ் பண்ண முடியுது. அந்த 120 க்ரூஸ் பண்ணும்போது கூட அப்படியே ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். பட் பைக் பவர்ஃபுல்லாக தான் போகுது, வேகமாக தான் போகிறோம். பட் அது வந்து என்னை ரிலாக்ஸ்டாக கொண்டு போகிற மாதிரி தெரியுது. ஸோ இது ஒரு இந்த டைனாமிக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிச்சது. பிரேக்கிங் நல்லா இருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி சஸ்பென்ஷன் இஸ் குட். இதெல்லாம் ஓகே. 2 மோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, தேவையான எலக்ட்ரானிக்ஸும் இருக்குது. ஓகே, ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் வந்துடுது, இதெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் இந்த பைக்கோட கான் பார்க்கணும்ல. கான்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் டர்னிங் ரேடியஸ். நான் ஹேண்டில் பார் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், பட் டர்னிங் ரேடியஸ் கொஞ்சம் அதிகம். ஆனால் அதே மாதிரி வெயிட் கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால் சிட்டி மேனுவரிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் டெஸ்டே பண்ணி பார்த்துக்கோங்க. பட் கிரவுண்ட் ரீச்லாம் இட்ஸ் நாட் அ டீல், ஈஸியாக ஓட்டலாம் நீங்கள். இங்கே ஃபுல்லாக நம்ம கால் பிளேஸ் ஆச்சு அப்படின்னா இங்கே ஃப்ரண்ட் ஃபுட் மட்டும்தான் பேலன்ஸ் ஆகுது. பட் ஸ்டில் எனக்கு அப்படியே அந்த ஒரு ரோட்ஸ்டர் ஃபீலை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு இந்த பைக். டார்க்கியாகவும் இருக்குது. ரோட் மோடில் ட்ரை பண்ணுங்கள். இதை தாண்டி இந்த த்ராட்டில் கிரிப்பில் வந்து நல்லா கிரிப்பி பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து சில டைம் என் கையில் ஸ்டிக் ஆகிக்குது. ஸோ அப்போ டீஆக்சிலேட் பண்ணும்போது அது டஃப்பாக இருக்கும். இது கண்டிப்பாக மாற்றுற மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். நீங்கள் வாங்கினீங்கன்னா மாற்றிக்கோங்க. அதே மாதிரி வைப்ரேஷன் சைட் மிரர்ஸ்லையும் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ வைப்ரேஷன் அண்ட் தென் உங்களுக்கு இந்த கிரிப்பு, டர்னிங் ரேடியஸு, வெயிட், இந்த 4 விஷயங்கள் நான் பார்த்தது. ஆனால் அதே மாதிரி ஹீட்டுமே வந்து நீங்கள் லாங் க்ரூஸ் பண்ணுறீங்க, சிட்டிக்குள்ளே க்ரூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா லிக்யூட் கூல்டு கிடையாது, ஏர் அஸ் வெல் அஸ் ஆயில் கூல்னால. இதான் என்னோட வியூ, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எனக்கு இந்த பைக் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஆனால் இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170 mm எல்லா ரோட்ஸ்லையும் மேனுவர் பண்ணுற ரேஞ்சில் இருக்குது. பட் சிட்டிக்குள்ளே இந்த பைக்கை மேனுவர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். 190 கிலோகிராம் மேலே வெயிட். ஆனால் அதே மாதிரி ஃபுட் பேக்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. பாட்டம் அது வந்து அலுமினியம் பேஸ் தான், பட் மேலே ரப்பர் ஃபில் பண்ணி நல்லா வைடாக கொடுத்தது. ரைடருக்கும் சரி பில்லியனுக்கும் சரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த எக்ஸாஸ்டோட டிசைன் லைட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. மேலே வந்து ஹீட் ப்ரொடக்ஷன் பிளேட்ஸ் மெட்டலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட்டை கேட்டே ஆகணும். நீங்கள் ஒரு க்ரூசர், ரெட்ரோ க்ரூசர், ரோட்ஸ்டர்
வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பைக்கை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அந்த ரோட்ஸ்டருக்கான டைனமிக்ஸ், அந்த க்ரூசருக்கான ப்ரொப்போர்ஷன், ஆனால் அதே மாதிரி அந்த க்ரூசருக்கான அந்த ட்ரெடிஷ்னல் ஃபீல் இதெல்லாமே இந்த பைக்கில் இருக்கு. இது ஐடல் நோட்டு. அந்த என் பாப்ஸ்லாம் நல்லா இருக்கு. ரியர்ல 140 செக்ஷன் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ரியர்ல ஏபிஎஸ் வந்துருது. அந்த ஏபிஎஸ் நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். பின்ன ட்வின் ஷாக்கர் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் இஸ் பெட்டர் தென் பிஃபோர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதே மாதிரி பிரேக்கிங் இஸ் ஆல்சோ பெட்டர் தென் பிஃபோர்னு சொல்லலாம். ரைட்ல நீங்க பார்த்துருப்பீங்க. பர்ஃபார்மன்ஸ் டியூனிங் ரேஞ்சுமே கொஞ்சம் பெட்டர், அப்படியே வித்தியாசமா இருக்கு, புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லல, கொஞ்சம் மாறி இருக்கு. இந்த X440யோட டிசைன்ல ஹார்லி டேவிட்சனை நம்மளால பார்க்க முடியுது. எங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த டெயில்ல. நிறைய பேருக்கு இந்த 750 ஸ்ட்ரீட்னு ஒரு மோட்டார் சைக்கிள் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹார்லி டேவிட்சன்ல இருக்கிறதுல விலை கம்மியாக கிடைக்கக்கூடிய ஒரு பைக். இப்போ இந்த பைக் கிடைக்குது. 750 ஸ்ட்ரீட் அப்படின்ற அந்த பைக் தான் வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஃப்ளாக்ஷிப்பாக கிடச்சிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பைக்கோட டெயில் கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ அதுதான் இந்த டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார். இந்த டெயிலுக்காண்டி தான் டீ ஆட் பண்ணி விட்டுருக்காங்க. பட் இந்த இடத்துல அந்த ஹார்லி ஃபீல் வந்து கிடைக்குது. ஃப்ரண்ட் வியூலையும் சைட் வியூலையும் ரியர் வியூலையும் இப்போ ஹார்லிக்கான அந்த டிஎன்ஏவை லைட்டாக மேட்ச் பண்ணி டிசைன் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. டெயில் லைட்டும் எல்இடி தான் இந்த பைக்கில், ஆல் எல்இடி, இண்டிகேட்டர்ஸும் எல்இடி. இந்த டெயில் போர்ஷனை ஒரு மாதிரி சாஃப்டாக ஸ்லீக்காக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் அந்த பைக்கை ரிவ்யூ பண்ணல, தூரமாக நின்று இந்த பைக்கோட சீட்ஸை பார்க்குறேன் அப்படின்னா சின்னதாக இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அந்த சீட்ஸ் வந்து பார்க்க சின்னதாக தான் இருக்குது. பில்லியனுக்கு வந்து லென்த்து கூட, பட் வித் வந்து இந்த சீட்டில் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பைக்கோட டிசைனை மேட்ச் பண்ணி அந்த கேக் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, சீட் கேக். அண்ட் ரைடருக்கு மட்டும் தனி பேட்டர்ன், பிகாஸ் லாங் ரைட்ஸ் பண்ணும்போது ஸோ பட் பெயின்லாம் வரக்கூடாதுன்றக்காண்டி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரெக்ஸின் சாஃப்ட் தான், அதே மாதிரி ஃபோம் இஸ் ஆல்சோ சாஃப்ட். ஸோ இந்த ரைடரோட கால் வைக்கிற இடம் வந்து இந்த இடத்துல நல்லாவே ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதனால் இந்த சீட்ஸ் சின்னதாக டிசைன் பண்ணிட்டாங்கன்னு தெரியல, பட் ஸ்டில் சீட் வந்து சின்னதாக தான் இருக்குது. ஃபேட்டாக இருக்க ரைடர்ஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமான்னு சொல்லி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் சீட்டோட லென்த் நல்லா இருக்கு, பட் வித் மட்டும் கம்மியாக இருக்கு. பின்னாடி ஒரு பேக் ரெஸ்ட் மாட்டிட்டோம் அப்படின்னா பில்லியன் ஓரளவு கம்ஃபர்டபுளாக உட்காந்து வந்துருவாங்க. பிகாஸ் கிராப் ரயில் வந்து நல்லா வைடாக தானே இருக்கு. அண்ட் இந்த பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டி 13.5 லிட்டர்ஸ். இது ஒரு க்ரூசர். அண்ட் இப்போ புதுசாக பார் அண்ட் மிரர்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ரோட்ஸ்டரில் ஒரு பார் அண்ட் மிரர் இல்லைன்னா எப்படி. அண்ட் அதே மாதிரி நான் இந்த பைக்கில் மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறது என்னன்னா இந்த த்ரால் கிரிப். ஸோ அதில் எந்த பேட்டர்னுமே இல்லை. அது ஒரு மாதிரி ரொம்ப நேரம் ஓட்டணும்னா கையில் வந்து ஸ்டிக் ஆகிக்கும், வெறும் கையில் ஓட்டுறோம்னா. அது வந்து எந்த அளவுக்கு சேஃப்னு சொல்ல முடியாது. அதனால இதில் ஒரு அந்த கிரிப்பி பேட்டர்ன் ஏதாவது யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து இன்னும் நல்லா இருக்கும். அதே மாதிரி ரப்பர் வந்து ரொம்ப சிலிக்கான் மாதிரி இருக்குது, அது வந்து ஒட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் மாற்றி இல்லை அக்சசரியில் அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டாக்ல இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்டில் பார் நல்லா ஒய்டாக இருக்குது. கிளஸ்டருக்கு கீழே ஒரு USB-A போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே மாதிரி இதில் இம்மோபிளைசர் இக்னிஷன்லாம் எதுவுமே கிடையாது. காம்படிட்டர் பைக்ஸ்லாம் இம்மோபிளைசர் இக்னிஷன் போயிட்டாங்க, பட் இதில் இன்னும் நார்மலாக தான் வச்சிருக்காங்க. ஸ்விட்ச் கேஸும் சேம் தான். கில் ஸ்விட்ச் இன்டிகேட்டட் செல்ஃப் ஸ்டார்ட் அண்ட் ஹசார்ட் லாம்ப்ஸ், அட்ஜஸ்டபிள் கிளச் அண்ட் பிரேக் லிவர்ஸ் கொடுக்கல. ஆனால் அதே மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நைஸ். ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு இதில் 2 மோட்ஸுமே இருக்குது. கிளஸ்டரில் ஒரு சில விஷயங்களை அப்டேட் பண்ணியிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். ஹார்லி டேவிட்சனோட கிளஸ்டர் ஹார்லே X 3.5 inches TFT, கியர் போர்ஷன் இண்டிகேட்டர் அண்ட் இண்டிகேஷன் சுற்றி வந்துடுது. மேலே 8000 RPM வரைக்கும் டாக்கோமீட்டர்ஸ் இருக்குது. ஸ்பீடோமீட்டர், டைமு, இந்த ரெயின்றது மோடு அண்ட் ஓடோமீட்டர், ஃபியூல் கேஜ் லெவலு, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் லோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ரிப் கம்ப்யூட்டர்ஸ், ட்ரிப் அண்ட் ட்ரிப் டைமு, ஸோ இன்னொரு ட்ரிப் அதோட கிலோமீட்டர்ஸ் அண்ட் டைம், ரியல் டைம் மைலேஜ், ரேஞ்ச். அதுக்கப்புறம் இந்த ரீட் அவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடுது. லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ள கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் வரும். ஸோ அதுக்குள்ளே போய் ப்ளூடூத் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பைக்குள்ளே போனோன்னா ட்ரிப் A, ட்ரிப் B, அதுக்கப்புறம் ரைட் மோட் இதுக்குள்ளே போனோன்னா ரோடு. இப்போ ஆல்ரெடி ரெயினில் இருக்கு இல்லையா, நீங்கள் பாருங்கள் ரெயினில் ஆன் இருக்கும். அண்ட் இங்கே ரோடை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெளியே வந்தோன்னா ரியர் ABS ஆன் ஆஃப் நம்ம இங்கே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கீழே இருக்குது, TC அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இதையும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேட்டரியில் போனால் அதோட வாட் நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாமே பைக்குள்ளே இருக்குது. அண்ட் டிஸ்பிளே இதில் போனால் அப்பியரன்ஸ், ஆட்டோ நைட்டு டே இதெல்லாமே நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஒயிட்டில் வரும். இப்போ நம்ம அப்பியரன்ஸில் போய் ஒரு டே வைப்போம். டே வச்சோன்னா ஒயிட் கலரில் இருக்கும் அப்பியரன்ஸ். மென்யூவில் போனால் வால்யூம், ட்ரிப் B, ஃபியூல், நேவிகேஷன், ஜென்ரல் இன்ஃபோ, மியூசிக், வால்யூம் நிறையா இருக்குது. டேட் அண்ட் டைமு அண்ட் யூனிட்ஸு இதெல்லாமே இதுக்குள்ளே வருது. ஃபைன். இந்த கலரில் பார்க்கும்போது பார்க்க நல்லாயிருக்கு. இந்த கிளஸ்டரில் இன்ஃபர்மேஷன்ஸ் டீட்டெயில்டாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி டெக் ஃபீச்சர்ஸும் லோட் பண்ணியிருக்காங்க, சேஃப்டி ஃபீச்சர்ஸையும் லோட் பண்ணியிருக்காங்க. ஹார்லி டேவிட்சன் X440 யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் பார்த்துடலாம். ஈஸி இன்க்ரஸ் அண்ட் ஈஸி எக்ரஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா சேடல் ஹைட்டு கிடையாது. ஈஸியாக நீங்கள் பைக்கில் கெட்டின் ஆயிடலாம், ஈஸியாக பைக்லேருந்து கீழே இறங்கிடலாம். பட் ஒரு விஷயம் இந்த பைக்கில் டஃப் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா வெயிட் 190 கிலோகிராம் தான். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 192 கிலோகிராம்.
அண்ட் அதே மாதிரி என்னோட ஹைட் வந்து 5.8 ப்ளஸ் 5.9 வச்சுப்போம். ஸோ நான் இந்த சைடு இந்த காலை வந்து ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணால் அந்த சைடு ஃப்ரண்ட் ஃபுட் மட்டும் தான், இந்த இப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் சீட் ஹைட் நம்பர்ஸில் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. அண்ட் சீட் ஹைட்டுமே கம்மியாக தான் தெரியுது ஐ சைடில் பார்க்கும்போதும். பட் உட்காரும் போது கொஞ்சம் டாலாக ஃபீல் ஆகுது. பட் ஆனால் இந்த ரோட்ஸ்டர் ப்ரொபோஷனை மீட் பண்ணியிருக்காங்க. இங்கே நமக்கு தத்தளிக்கிற மாதிரி இல்லை, பட் இந்த ஃப்ரண்ட் ஃபுட் பேலன்சிங்கை பற்றி பேசுகிறேன் நான். ஆனால் அதே மாதிரி வைடான ஹேண்டில் பார், டர்னிங் ரேடியஸ் கொஞ்சம் கம்மி தான். அண்ட் இந்த பைக்கோட வெயிட்டை பற்றி நான் சொல்லியிருந்தேன், வெயிட்டு கூட. பின்னாடி போகிறதுக்கு ஈஸி. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இப்படி பைக்கை பார்க் பண்ணியிருக்கீங்க, பின்னாடி இருக்க எடுத்துடலாம். பட் முன்னாடி போகிறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகணும், இல்லைனா இந்த மாதிரி ப்ரெஷர் போட்டு இப்படி நீங்கள் நகட்டணும். ஸோ அதனால் வெயிட் வந்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பைக்கை பார்க்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன், டெஸ்டே பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு இதில் நமக்கு செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் பைக் பார்க்கலாம். இல்லை நான் ஹார்லி தான் வாங்கணும்னு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்டே பண்ணி பாருங்கள். டெஸ்டே பண்ணி பார்க்க தப்பே கிடையாது. நீங்கள் ஸ்பீட் 400 பார்க்குறனாலும் இந்த பைக்கை டெஸ்டே பண்ணி பாருங்கள். கரிலா 450 பார்க்குறீங்கனாலும் இந்த பைக்கை டெஸ்டே பண்ணி பாருங்க. எஸ்டி ரோட்ஸ்டர் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த பைக்கை டெஸ்டே பண்ணி பாருங்க. எந்த பைக் பார்க்குறீங்கனாலும் அந்த செக்மெண்ட்ல இருக்க எல்லா பைக்ஸையும் டெஸ்டே பண்ணுங்க. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம் இல்லையா? இப்போ நம்ம ரைடர் ட்ரையாங்கிள் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த பேனல்ஸ் வந்து ப்ராப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரைடரோட கம்ஃபர்ட் எந்த இடத்துலையும் ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி. இப்போ நான் கால் வச்சிருக்கேன், இந்த பேனல் பெருசாக இருந்துச்சுன்னா என் கால் இங்கே தட்டும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணல, ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் ஃபுட் பெக்ஸ் கொஞ்சம் ஃப்ரண்ட் பேடில் இருக்குது, ஓவர் ஃப்ரண்ட் கிடையாது. ஓவர் ஃப்ரண்ட்னா க்ரூசர் ஆயிரும். ஸோ இது வந்து அந்த நியோ ரெட்ரோ க்ரூசர் அந்த ரேஞ்சில் பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் பார் ரைசருமே இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே மாதிரி ஹேண்டில் பாரும் ரைடரை பார்த்து தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஹேண்டில் பார் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக பிடிக்கும். இந்த ஒய்டான ஹேண்டில் பார் மாதிரி போல்டாக உட்காந்து ஓட்டிட்டு போகிறது நல்லாயிருக்கும். ஆஃப்டர் மார்க்கெட்டில் இப்படி ஹேண்டில் பார்ஸ்லாம் இருக்குது. பட் இது வந்து நல்லா இருக்குது, மாதிரி கம்ஃபர்டபுளாக ரிலாக்ஸ்டாக க்ரூஸ் பண்ண முடியுது. எனக்கு இந்த பைக்கோட ரைடிங் போஸ்டர், ரைடர் ட்ரையாங்கிள், ரைடிங் டைனமிக்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் பழைய X440க்கும் இந்த X440Tக்கும். அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி X440 பற்றி ஒரு ரிவ்யூ வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அந்த புதுசில். இப்போ அகைன் இந்த பைக்கை ஓட்டும் போது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை நான் ஃபீல் பண்ணிட்டேன். மக்களை X440Tயோட எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்ப்போம். 2,79,550 ரூபா இப்போ எக்ஷோரூம் ப்ரைஸ். இதோட லான்ச் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 வேரியன்ட்ல லான்ச் ஆச்சு. டெனிம்ன்றது பேஸ் வேரியன்ட் 229க்கு லான்ச் பண்ணாங்க. விவிட் வந்து மிட் வேரியன்ட் 249, எஸ்ன்றது டாப் வேரியன்ட் 269. பட் இப்போ 279, 10,000 கிட்ட ப்ரைஸ் அதிகமாக இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 350cc மேலே இருக்க பைக்ஸ் எல்லாத்தையும் ஜிஎஸ்டி அதிகப்படுத்திட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட். அதனால இந்த பைக்கோட ப்ரைஸ் கொஞ்சம் கூடி இருக்கு. அந்த ஜிஎஸ்டி அதிகமாகலைன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும். பட் இந்த பைக்கோட காம்படிட்டர் பார்க்கணும்ல. ஸ்பீட் 400ஓட எக்ஷோரூம் பிரைஸ் 2,39,000 அவைலபிளா இருக்கு. கரிலா 450 2,56,000 2,72,000 வரைக்கும் அவைலபிளா இருக்கு. கரிலா 450யோட 7,000 ரூபாய் விலை கூட தான் இருக்கு. பட் கரிலா 450 452cc பர்ஃபார்மன்ஸ் மிஷின், பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஃபீச்சர்ஸ் நல்லா லோட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த பைக்லையும் ஸ்பெஷல், இந்த பைக்லையும் நிறைய விஷயங்கள் ஸ்பெஷல். ஸோ இது ஹேர்லினால அந்த 7,000 ரூபா நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹேர்லி காண்டி கொடுக்கலாம். ஹேர்லி டேவிட்சன் பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் போகலாம். மிச்சப்படி இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் ஒரு ஃப்ளாக்ஷிப்பாக வேல்யூ ஃபார் மணிலாம் பார்த்து வாங்குறீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் உங்களுக்கு தெரியும். இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ 3,35,000 கிட்ட வருது. இது அப்ராக்ஸான ப்ரைஸ், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மந்த் வைஸ் மாறும். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துடலாம். இந்த பைக்கோட சீட் வித் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் தென் உங்களுக்கு வைப்ரேஷன் பார்ட் இருக்கும், ஹீட்டிங் பார்ட் அப்படின்றது இருக்கும். ஏன்னா லிக்விட் கூல்டாக கொடுத்துருந்தாலும் நிறைய ரோட்ஸ்டர்ஸ், அதாவது எஸ்டி ரோட்ஸ்டர் லிக்விட் கூல் தான், பட் ஸ்டில் கொஞ்சம் ஹீட்டிங் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் இந்த மாதிரி க்ரூசர் லாங் ஸ்டோக் இன்ஜின்ஸில் வந்து நீங்கள் ஹீட்டிங்கே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா தட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஒரு நிலவரம் தான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதனால் ஹீட்டிங்கிறது ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் வாங்கின புதுசில் கொஞ்சம் இருக்கும், பட் போக நார்மலாக இருக்கும். பட் சிட்டிக்குள்ளே ஓட்டிங்கன்னா கண்டிப்பாக எப்போனாலும் ஃபீல் ஆக தான் செய்யும். லாங் டிரைவ் அதிகமாக புஷ் பண்ணுறீங்க, அதாவது ரொம்ப லாங் ஸ்ட்ரெச் ஓட்டுறீங்க நான் ஸ்டாப்பாக அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அதை தாண்டி இந்த கிரிப்பில் வந்து ஏதாவது பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். லைட்டாக அப்பப்போ கையில் ஒட்டிக்குது. கிளஸ்டர் வந்து டிஎஃப்டியாக கொடுத்துருக்காங்க, இது ப்ரோஸ் தான். பட் உள்ள இருக்க இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்றத கருத்து. ஹீட்டிங்கே இருந்தாலும் எனக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்ட் போகும்போது லிக்விட் கூலிங் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு வியூ எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இது வந்து என்னோட வியூலேருந்து நான் சொன்ன கான், பழைய மாடலுக்கும் புது மாடலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ரைட் பை த்ரால் கொடுத்துருக்காங்க. ரெயின் அண்ட் ரோன் 2 ரைட் மோட்ஸ் வந்துருது. சுவிச்சபிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், சுவிச்சபிள் ரியர் ஏபிஎஸ், அதுக்கப்புறம் பேனிக் அலர்ட்னு சொல்லி பேனிக் பிரேக் பண்ணீங்கன்னா 4 இண்டிகேட்டர் க்ளோ ஆகும். அண்ட் பார் அண்ட் மிரர்ஸ் இப்போ அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ரியர் டிசைனை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. எக்ஸாஸ்டோட ஷேப் கொஞ்சம் ரீடிசைன் பண்ணிருக்காங்க. கிராஃபிக்ஸ் அண்ட் கலர்ஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க. இதை தாண்டி பிரைஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திருக்காங்க. இதுதான் ஓவரால் ஹார்லி டேவிட்சன் 440T எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் ஹார்லி டேவிட்சன் X440T வாங்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எதனால அப்படின்ற காரணத்தையும் சொல்லிடுங்க. ஆல்ரெடி X440T நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஹீரோவோட சர்வீஸ்
எப்படி இருக்கு, அதாவது இப்போ நம்ம ஹீரோ பிரீமியால தான் அந்த பைக் வாங்குறோம், சர்வீஸ் எப்படி இருக்கு, மைலேஜ் எப்படி கொடுக்குது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கும். இந்த பைக் அதிகபட்சமாக உங்களுக்கு 30லேருந்து நீங்கள் எக்கனாமி டிரைவ் பண்ணீங்கன்னா 30க்கு மேலே எடுக்கலாம். நீங்கள் ரேஷ் பண்ணி ஓட்டுறீங்கன்னா 30 கீழே தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 30 அப்படின்றத பாயிண்ட் பண்ணிப்போம். 30க்கு கீழே அப்படின்றத நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் இருக்கும் அப்படின்றத என்னோட கருத்து. ஸோ இதை தாண்டி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. பழைய X440 யூசர்ஸ் உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. அது நெக்ஸ்ட் இந்த பைக் வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பயும் பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க, லாங் டிரைவ் பண்ணல கியர்ஸ் என்ஷூர் பண்ணிக்கோங்க, ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலி.